ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895 போன பாட்டில் இது வரைக்கும் பார்த்தோன்னா, டேங் வந்து ஜங்குக்கை ஸ்டக் பண்ணிட்டு போயிட்டுருப்பாரு. ஆனால் வந்து ஜங்குக் அதை கண்டுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டேங் வச்சுப்பாரு, எப்படியாவது அந்த பர்பிள் புக்கில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிளானும் போகிறது எப்படியாவது எடுக்கணும்ட்டு. அன்றைக்கின்னு பார்த்து வந்து டேங் வந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. பார்த்தோன்னே வந்து ஹாய் கேப்டன் சொல்லிட்டு போய் பேச போகிறார். அந்த டைமில் வந்து ஜங்குக் ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்து கொஞ்சம் பிஸியில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் தெரிஞ்சார் பார்க்கவே ஏதோ ஒரு விஷயமா. ஜங்கு பாட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. டேங் ஃபாலோ பண்ணிட்டு வர போகிற வழியில் கேட்குறாரு, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஜங்கு சொல்கிறாரு இல்லை அப்படின்னு. அதுக்கு உடனே டேங் இன்னமும் நீங்கள் சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா அப்படின்றதுக்கு அதுக்கும் இல்லை அப்படின்றாரு. உடனே இவ்வளோ நேரமாக என்ன சாப்பிடாம இருக்கீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல, அது உனக்கு என்ன ஆகுது, ஒரு மணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து ஜங்குக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. உடனே வந்து டேங் வந்து நீங்கள் எங்கே தான் போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து டேங் என்னோட வேலையை மட்டும் பாருங்க, என்னோட வேலையை தான் அப்படின்னு வந்து டேங் சொல்கிறாரு. சரி இந்த இடத்த விட்டு போ அப்படின்றதுக்கு இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் இங்கே நின்றுட்டு இருக்காரு. உங்களுக்கு ஓகே தானே எல்லாமே, ஏதாவது ஆச்சா என்ன, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து டேங் கேட்டதுக்கு ஒழுங்காக போ அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. அதெல்லாம் போக முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி என்னை விட்டுட்டு போக முடியும் உங்களுக்கு அப்படின்னு வந்து டேங்க் சொல்கிறார். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டது மட்டும் இல்லாமல் என்னை ஃபாலோ பண்ணுறது முதல்ல ஸ்டாப் பண்ணேன். நான் உன்னோட ஃப்ரெண்ட் கிடையாது, நான் உன்னோட கேப்டன், என்னை வந்து கேப்டன் மாதிரி நடத்து, உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப க்ளோஸ் மாதிரி நான் எங்கேயும் காட்டாத, நம்ம ரொம்ப க்ளோஸும் கிடையாது, அது மாதிரி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லெவலப்பன் வந்து ஜங்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடு வந்து டேங்க் வந்து ஸ்டார்டிங்கில் கட்டினப்பே வந்து அவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்து அப்படி கையில் சிவர ஆரம்பிச்சு தண்ணி டியர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஜங்குக்கு ஏதோ ஒரு கோவத்தில் டக்குன்னு ஏதோ கத்தி விட்டு நீங்கள் புரிஞ்சிச்சா மிஸ்டர் கிம் அப்படி சொல்கிறாரு. உடனே டேங்க் வந்து ஆளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து கண்ணில் அப்படியே கண்ணி எல்லாம் தேங்கி நிற்கிது. அவர் உடனே சொல்லிட்டு அடிச்சுட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இந்தமாதிரி சாரி, நான் உங்களை ஃப்ரெண்டாக தான் நினச்சேன், நீ என்ன ஃப்ரெண்டாக நினைக்கலன்னு எனக்கு தெரியாது, இனிமேலுக்கு நான் வந்து உங்களை கேப்டனாகவே ட்ரீட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் அடிச்சு அவர் பட்டு யூட்டன் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டார். இது வந்து யூட்டன் திரும்பி நடக்கும்போதும் சரி, சல்யூட் அடிக்கும்போதும் சரி, ஜங்குக்கு வந்து ஐட்டை பார்க்கல, அவர் தெரியுது ஐட்டை பார்த்து கண்கலங்கி அழுக ஆரம்பிச்சிருவோம் சார். அதனாலே வந்து அவர் பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டார். அந்த டைம் வந்து ஜங்குக்கு ஐயோ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் முடியை வந்து பிச்சுட்டு இருக்காரு. டைம் வந்து சோகத்திலே போய் வந்து வழக்கமாக போகிற மரத்துக்கிட்டே போய் நின்னார். அதாவது ஜங்குக்கும் டேங்கும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்தாங்களா, அந்த மரத்தில் போய் உட்காந்துட்டு வந்து நான் எதுக்கு இப்போ எமோஷனல் ஆகுறேன், அவர் பட்ட அவருக்கு மனசில் என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிடுறாரு. நீ எதுக்கு ஹர்ட் ஆகிற, நீ எதுக்கு அழுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கண்ணில் அப்படியே ஊற்றுது தண்ணி, அழுதுட்டு இருக்காரு. நான் வேறு மறந்து போயிடுறேன், அவர் வெறும் கேப்டன் தான், அவர் எனக்கு எதுவுமே இல்லை, அவருக்கு நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து பாடி அப்படியே ஷேக்கிங்லேயே தான் இருக்குது. அங்கே ஜங்குக் திட்டினப்ப ஷேக் ஆரம்பித்த பாடி இப்போ வரைக்குமே ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது. அவர் அழுதுட்டே ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு அப்புறமும் அழுதுட்டே கிடக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அப்படிலாம் அழுகக்கூடாது, நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து கட்சி படுத்து மூஞ்சி முக்கலாம் தொடக்கிறார். தொடச்சிட்டு மேபி நான் அவருக்கு ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், அதனால தான் அவர் வந்து என்னை வந்து லூஸ் நினச்சிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் நான் நம்ம இங்கே வந்ததே வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ண தான், நம்ம எதுக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ் அதாவது கிரியேட் பண்ணிக்கிறோம், இவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் நேரம் மூவ் ஆகுது. வந்து டீமேட்ஸ் கூட நல்லா ஜாலியாக அவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க டீமேட்ஸ்க்கும் புரியுது, சரி இவர் எங்கே போய் அடி வந்துட்டு வந்திருக்காரு, எங்கே போய் ஹர்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லி புரியுது. அதனால அங்கேயும் வந்து போகம் வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரெயின்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது ஜங்கு வந்து பார்க்குறாரு, இந்த மாதிரி வந்து நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு அளவுக்கு ஹாப்பி ஆச்சு. ஓகே நம்ம ஹர்ட் பண்ணனாலும் வந்து டீமேட்ஸ் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வருது. அந்த டைமில் தான் வந்து ஹேன் வராது. ஹேன் வந்து இந்த மாதிரி கேப்டன் நமக்கு இன்னொரு விஷயம் வந்துச்சு, நம்ம போக வேண்டிய வேலை இருக்குது, அப்படி இன்றைக்கி நம்ம லீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட சொல்கிறார். ஜங்கு கிட்ட சொன்னோடனே உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேங் வந்து லாஸ்ட்டாக பார்க்குறாரு. ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு வந்து ஆட்டிட்டு வந்து போகிறாரு. அந்த சைடு வந்து டேங் வந்து ஷூட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜங்கு கிளம்பும் போது யோசிக்கிறாரு, இந்த மாதிரி இப்படி ஹர்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவர் மனசில் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் இவ்வளோ ஹர்ட் பண்ணிக்கூடாதுன்ட்டு. இருந்தாலும் சரி நான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சைடு வந்து ஒரு டேங் வந்து அந்த ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லாம் எடுத்து முடிக்கும் போது அங்கே வந்து அனுப்பிடுவார் 15 மினிட்ஸ் உங்களுக்கு பிரேக் போய் தனிச்சிடுவாங்கன்ட்டு. இவரும் சரி என் பேக் எங்கே தேடுறாரு, காணும். உடனே வந்து நம்ஜன் கேட்குறாரு, என்னாச்சு என்னத்தை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி என் பேக் வச்சிருந்தேன், என் பேக்கில் வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்கும், என் பேக்கே காணும், நான் வந்து ரூம்லேயே வச்சுட்டு போல நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ரூம் குறிப்பார். போய் பேக் போய் எடுத்துகிட்டு ரிட்டன் கதை சத்திட்டு வெளியில் வரும்போது யாரும் மண்டியில் பொட்டி நடிச்சிட்டானே அவர் அவ்வளோதான் அன்கான்ஷியஸ் போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கணக்கு வந்து பார்க்குறாரு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு. யோசிக்கும் போது பார்த்தா என்னது என் உடம்பு மூவே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஆயத்தில் டேங்க் உடம்பெல்லாம் நடுங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்ணிலேருந்து அழுகலியாக வருது, யாரும் காப்பாற்ற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வேறு இருக்குது. ஒரு வாயில் வந்து கச்சி வச்சு திணிச்சிருக்காங்க, அது மட்டும் கையில் வந்து பின்னாடி கட்டி வந்து ரோப்பை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. மூவே பண்ண முடியல. கீழே பார்த்தா அவ்வளோ உயரத்தில் வந்து அவ்வளோ ஹைட்டில் வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த மனுஷனுக்கு ஹைட்னாலே பயம். அவ்வளோ ஹைட்டில் நிற்க வச்சா காலெலாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, உடம்புலாம் ஷேக் ஆகுது. சரி இப்படியே இருந்தால் வேலைக்காகாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாயில் இருக்க ஹேண்ட் கச்சிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி டங்க் வச்சு மூவ் பண்ணி கீழே துப்பி போட்டுறாரு. அதுக்கப்புறம் கத்துறாரு அழுகுறாரு. ரொம்ப நேரமாக யாரும் வரல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இவர் அப்படியே வந்து ஹோப்பே போயிடுச்சு, யாரும் நம்ம காப்பாற்ற மாட்டாங்க, அவ்வளோதான் நம்ம கதை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே யோசிச்சு கீழே பார்க்கும்போது ஒரு சீட் இருக்குது. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, இப்போ யாரும் ஒன்று வந்து காப்பாற்றலை 30 நிமிஷத்துக்குள்ளனா இதுதான் அவனோட லாஸ்ட் நாளாக இருக்கும் அந்த சன்செட்டை பார்க்குறது அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அதை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் வந்து அழுகு தேம்பி வர ஆரம்பிச்சிச்சு. சரி நமக்கு அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நம்மளை யார் காப்பாற்றுவா, நம்மளை வந்து காப்பாற்றணும்னு ட்ரை பண்ண நினச்சா கேப்டன் ஜியான் தான், அவருக்கே வந்து நம்ம வந்து கடமை தான், நம்ம அப்பா சொன்னதுனால தான் அவரே வந்து நம்ம பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த டைமில் என்னை எங்கே தேடுவார், எப்படி காப்பாற்றுவார், வாய்ப்பே கிடையாது, எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து மனசுக்குள்ள வந்து கொஞ்சம் ஹோப் இருக்குது. ஓகே எப்படியாவது கடைசி நிமிஷத்துலேயாவது வந்து கேப்டன் ஜியான் வந்து காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் லைட்டாக ஹோப் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா வந்து அப்படியே நைட் ஆகிடுச்சு, ரொம்ப இருட்டாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் உட்காந்து இந்த சேர் வந்து முன்னாடி தள்ள ஆரம்பிக்கிறாரு. லைட்டாக ஸ்லைட் ஆகி போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஃபீல் பண்ண முடியுது, ஓகே இது நவருது, நம்ம காலி அவ்வளோதான் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து பயம் அதிகமாகுது, கத்துறாரு.
கொஞ்சமாக கிட்ட போய் எட்ஜில் போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே எந்திரிச்செல்லாம் எந்திரின்னு சொல்லிட்டு டேங் வந்து எழுப்பி விட்றாங்க. எழுப்பி விட்றது பார்த்தா அவங்க அம்மா அப்புறம் அப்பா எல்லாம் வந்து அப்படியே ஃபேமிலியாக நின்றுட்டுருக்காங்க. டேங் வந்து பெட்லேருந்து எழுந்திருக்காங்க. எழுந்தோடனே வந்து டேங்கோட அம்மா சொல்கிறாங்க, அப்பா நீ ஒரு வழியாக எழுந்திரிச்சிட்டா, எனக்கு உயிரே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. டேங்கோட அப்பாவும் கடவுளே எப்படியோ எழுந்திரிச்சிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பாவும் சொல்கிறாங்க. இவங்கேயும் வந்து பார்த்தோன்னே தான் சிரிப்பே வருது. இங்கே வந்து ஜெனி வந்து அழுதுட்டு இருக்காப்புல. உடனே டேங் கேட்குறாங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. நீ வீட்டில் தான் இருக்க, நீ வந்து எதுக்கும் பயப்படாத, நல்ல வேலை போகம் இருந்ததுனால வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்த, எல்லா தேங்க்ஸும் போகம் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேங்கோட அம்மா வந்து சொல்கிறாங்க. சொன்னே போகம் அப்படின்னு டேங் சொல்கிறார். ஆமாம் போகம் தான் உன் வீட்டுக்கு கழிச்சு வந்தான். நீ என்னமோ வந்து ஏதோ ஃபாரஸ்ட் ஒரு எஜ்ஜில் வந்து உன்னை கட்டி போட்டு வச்சிருந்தாங்களாமே, அவன் பார்த்து வந்து அழைச்சிட்டு வந்து உன் வீட்டில் சேர்த்தான். 2 நாளாக நீ வீட்டிலே இல்லை, நாங்களாம் தேடாத இடம் இல்லை, நான் எங்கெல்லாம் போய் தேட தெரியுமான்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பா சொல்கிறார். டேங்க் இது கேட்டோன்னே வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். என்னது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆள் வந்து என்னை காப்பாற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டேங்கோட அம்மா ஓகே தானே சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மைல்டாக சிரிக்கிறாரு. டேங்கோட அம்மா சரி வா உனக்கு நான் டின்னர் ரெடி பண்ணியிருக்கேன், நீ சீக்கிரம் சாப்பிட்டு, நல்ல வேலை உனக்கு வந்து எந்த அடியும் படலை அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா சொல்கிறாங்க. டேங் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்காது, நான் எதுக்கு வந்து அந்த ஆள் வந்து என்னை காப்பாற்றணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லைக் அவர் வந்து என்ன எதுக்கு காப்பாற்றணும், நான் அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து யோசிக்கிறாரு. நீ எதுக்கு இது யோசிச்சு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரையை வச்சுட்டார். மறுநாள் ஆகுது. டேங் வந்து மிலிட்ரிக்கு அதாவது கேம்புக்கு போகிற வேண்டிய வேலை வந்துச்சு. காலையிலே வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பி போகிறதுக்கு வெளில வராரு. அப்போ வந்து டேங்கோட அம்மா வந்து ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு, இது மறக்காமல் போகம் கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு டேங் கிட்ட சொல்கிறார். ஆனால் டேங்கா கன்ஃபார்ம் கொடுத்துட்றமா அப்படின்றாரு. அதை வாங்கிட்டு அவர் கேம்ப் போகிற யோசிக்கிறாரு, இன்னைக்கு ஜங்கோ கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வராரு. அது மாதிரி யோசிக்கும் போதே அவளே திட்டிக்கிறாரு, இந்த மாதிரி நீ எதுக்கு அதையும் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கேம்ப் போகிறார். கேம்ப் போனே ஒரு ரூமுக்கு போனே வந்து பார்த்தா ஜேஹோப் வந்து உடனே வந்து கட்டி பிடிச்சி நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ நல்லபடியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லா டீமும் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு நீ நல்லா இருக்க, நல்ல வேலை அப்படின்றாரு. அதுக்கு ஒரு ஜின்னு வந்து உனக்கு ஒன்றுமே ஆகலை, காயம் இல்லைல்ல, இப்போ நல்லா இருக்கீல்ல, அப்பா நீ இல்லாத 2 நாள் ஒரு மாதிரி அப்படியே பேசுகிற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னு வந்து ஜின்னு சொல்கிறார். உடனே வந்து டேங் சரி இவன் போகம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து டேங் சரி நான் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகமோட ரூமுக்கு வந்து கதை வந்து பார்த்தா அவர் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காரு. ட்ரெஸ் மாற்றிட்டு பார்த்தோன்னே டேங் உடனே திரும்பிட்டார். சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு திரும்ப, நான் டாப்பு தானே கட்டுறேன், நீ பையன் தான் எதுக்கு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு போகம் சொல்கிறார். இருந்தால் வந்து டேங் வந்து அப்படியே பின்னாடி திரும்பி ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரா, திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு போகமாக டக்குனு வந்து டாப்பை மேலே வந்து ஷர்ட் வேர் பண்ணிக்கிறார். ஒர்க் பண்ணிட்டு வந்து ஓகே தானே நல்லா தானே இருக்க, உடம்புல எந்த காயும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணி வந்து டேங்க் வந்து அப்படியே கண்ணெல்லாம் போய் சாந்துருச்சு, மூஞ்சி முழுக்க தக்காளி மாரி சாந்துருச்சு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், எங்கள் அம்மா எனக்கு வந்து இந்த ப்ரெசென்ட் தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோத்து டப்பாவுக்கு வந்து போகம் கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே இது இருக்கு எனக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லை எங்கள் அம்மா வந்து கொடுக்க சொன்னாங்க உனக்கு அப்படின்னாங்க. இல்லை தேங்க்யூ, ஆனால் எனக்கு இது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றாரு போகம். ஏன் முடியாது எதுக்கு முடியாது வந்து டைம் கேட்குறாரு. எதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு டைம் வந்து அவரோட கையிலேயே அந்த சாப்பாடு எடுத்து போய் வச்சிடறாரு. வச்சோடனே போகமும் வந்து ஓகே தேங்க்ஸ் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் மறுநாள் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் செக்ஷனில் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டைம் வந்து கொஞ்சம் டயர்டாகிறாரு. ஆனால் வந்து அந்த கேம்ப் ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து அவர் பழகிடுச்சு, வீக்ஸாக பண்ணிட்டு இருக்கிறதுனால. உடனே வந்து சரி போகம் வந்து சோமா உட்காந்துக்காரு. ஏன் இவன் வந்து சோமா உட்காந்துக்கான்னு சொல்லிட்டு சரி போய் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகம் கிட்ட பேசினா போகம் வந்து பேசும்போது தேங்குறாரு. ஏன் என்னாச்சு, ஏன் தேங்குற அப்படின்னு வந்து போகம் கிட்ட வந்து தேங்க் கேட்டால் அது ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லணும்னு நினச்சா நான் என்ன சொல்லக்கூடாதுட்டாங்க, அதனால சொல்ல முடியல, அதனால சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகம் சொல்கிறார். ஒன்னே டேங்க் என்னாச்சு சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாரு. கேட்டோன்னே நான் ஒன்றும் நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றல, ஜங்கு தான் காப்பாற்றினாரு அப்படின்னோடனே வந்து டேங்க் ஷாக்கு. என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னு. இல்லை நான் காப்பாற்றல, கேப்டன் ஜியான் தான் காப்பாற்றினாரு அப்படின்றேன் அப்படின்னு வந்து போகம் சொல்கிறாரு. உடனே வந்து அவர் முன்னே ஹர்ட் ஆகிடுச்சு, நான் யோசிச்சு பர்சன் தான் நான் காப்பாற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வச்சு ஹர்ட் ஆகிட்டு இருக்காரு. அப்போ வந்து போகம் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். அங்கே வந்து எப்படி ஜங்குக்கு வந்தாலும் என்ன ஆச்சுன்ட்டு அந்த சைடு வந்தோன்னா இப்போ வந்து டாங் அதாவது கடத்தப்பட்ட அன்னைக்கு ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு காப்பாற்றி வந்துருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது அவர் உடம்புல வந்து காயம், அவர் ஆர்ம்ஸில் வந்து குண்டு இருக்குது, அப்புறம் வந்து கால்லையும் வந்து ஏதோ கத்தி குத்து, அப்புறம் வந்து கண்ணு மூஞ்சி எல்லாத்துலேயும் வந்து இந்த கத்தியோட காயம்லாம் இருக்குது, கீழே காயம்லாம். அதோட வந்து ஜங்குக்கு வந்து டேங்கை தூக்கிட்டு நடந்துறாரு. டேங் வந்து அந்த டேங்கை தூங்கிட்டு இருக்காரு, பயத்தில் தூங்கிட்டாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்து வரும்போது ஒரு மூச்சுலாம் அப்படியே ஷேக் ஆகுது, மூச்சு விட முடியாமல் தவிக்கிறாரு. அப்படியே கஷ்டப்பட்டு மிலிட்ரி கேம்ப் கழிச்சு வரும்போது கேட் ஓப்பன் பண்ண சொல்லும்போது ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து போகம் தான் நிற்கிறார். நின்னோடனே அவர் பார்த்தா அவர் ஷாக் ஆகிட்டார், என்னாச்சுன்னு சொல்லிட்டு வராரு. வந்து பார்த்தோன்னே ஜங்குக்கு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து என்னாச்சு சார் சொல்கிறாரு. உடனே வந்து ஜங்கு சொல்கிறாங்க உடனே போய் ஹாஸ் ரெடி பண்ணு அப்படின்றாரு. உடனே போகமும் வந்து டக்குனு போய் ஹாஸ்லாம் ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்தோடனே ஜங்கு சொல்கிறார், நீ டேங்க் மேலே எடுத்துகிட்டு போய் நீ மேலே இது ஹாஸ் மேலே உட்கார வச்சு வீட்டில் போய் அழைச்சி போய் விடு அப்படின்றார். ஆனால் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது மற்ற சோல்ஜர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டோன்னே நான் என்ன அவங்க பார்த்துப்பாங்க, நீ வந்து டேங்கை அழைச்சி போய் விடு அப்படின்னோடனே உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போகமும் போய் உட்காந்து டேங்கை வந்து லிஃப்ட் பண்ணி ஹாஸ் மேலே உட்கார வச்சு போகலான்னு போது ஜங்குக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்தமாரி அவங்க வீட்டில் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் தான் வந்து காப்பாற்றினேன், இந்தமாதிரி டேங்க் வந்து ரொம்ப ஹைட்டில் வந்து கட்டி வச்சிருந்தாங்க, நான் தான் போய் காப்பாற்றிட்டு வந்தேன் ஃபாரஸ்ட்டில் போய் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற, நான் காப்பாற்றினு சொல்லக்கூடாது, நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லணும்னு வந்து ஜங்குக்கு சொல்லிடுறாரு. அதுக்கு வந்து போகம் சொல்கிறார், ஆனால் சார் அது அப்படின்னும் போது இது என்னோட ஆர்டர், கேப்டனாக இது என்னோட ஆர்டர்னோடனே போகமாலே இது பண்ண முடியல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் விடுறாரு. அப்புறம் தான் வந்து ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி அந்த நார்மலான விஷயம் தான் நடந்துச்சு. அப்படி இந்த சரி பார்த்தா ஜங்கு உடம்புலாம் காயமாக இருக்குது. அந்த மிலிட்ரி டாக்டர்ஸ்லாம் வந்து அழைச்சிட்டு போய் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்தமாரி அந்த காயெல்லாம் போகிறதுக்கு. அப்புறம் அந்த காயெல்லாம் போயிட்டு சரி அதான் இந்த காயத்துக்கெலாம்
சீசன் அப்ளை பண்ணிவிட்டு அவர் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி நீங்கள் பாதிலே மிஷின்லேருந்து ஓடி வந்துட்டீங்க, இந்தமாரி ஓடி வந்தது வந்து ஹேண்டுக்கு தெரிஞ்சு அவர் வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவரும் வந்து ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன் மிஷின் திருப்பி போய் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து அவர் ரூம்லேயே வந்து நிற்கிறாரு. ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பர்சன் வராங்கன்ட்டு நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு வந்து ஜங்குக்கும் சொல்கிறாரு. உடனே வந்து நான் வந்து அவ்வளோவா எதுவும் கொஸ்டின் கேட்க விரும்பல, நீங்கள் எதுக்கு என்ன வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட போய் சொல்ல சொன்னீங்க, இந்தமாரி நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் வந்து டைம் விட சொன்னீங்க அப்படின்னு வந்து புவாங் கேட்குறாரு. உடனே வந்து ஜங்குக்கும் யோசிக்கிறாரு, நான் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்ட்டு. உடனே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறார், இந்தமாரி அவனுக்கு எனக்கு பிடிக்காது, நான் தான் வந்து அவனை காப்பாற்றினேன் அப்படின்னு வந்து சொன்னால் வந்து அவன் வந்து மேபி அவனுக்கு வந்து இன்னும் டென்ஷன் ஆகலாம், அவனுக்கு எனக்கு பிடிக்காது. அதே வந்து அந்த வாடி வந்து ஜங்கு ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. உடனே வந்து போகமும் ஓகே அப்படின்னு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இதை கேட்டோடனே டேங்க் வந்து அப்படியே கண்ணீர் அழுகா கொட்டுது. இப்போ அந்த ஆள் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகம் கிட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் ஆஃபீஸ் ரூமில் தான் இருப்பார் அப்படின்னு வந்து போகம் சொல்கிறார். உடனே சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஓடாரு ஆஃபீஸ் ரூமில் போய் பார்க்க. உடனே அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாரு. போய் வந்து உள்ள டக்குனு ஓப்பன் பண்ணிட்டு நிற்கிறாரு. நின்னா வந்து ஜங்குக்கு வந்து பின்னாடி ஃபேஸ் அவர் பேக் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. உடனே வந்து யார் உள்ளே வராங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டோன்னே ஜங்குக்கு வந்து சடனாக திரும்பும்போது பார்த்தா ஜங்குக்கோட ஃபேஸ்லலாம் அந்த காயம் இன்னும் அப்படி தான் இருக்குது, விசிபிளாக தெரியுது. பேண்டேஜ்லாம் போட்டுருக்கு கையிலலாம். அதை வந்து டேங்க் பார்த்தோன்னே இன்னும் அழுக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் ஓப்பனாக அழுக ஆரம்பிச்சு அப்படி கத்தி அழுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு என்ன காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. நான் அந்த சைடு ஜங்குக்கு வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுற, நீ ரெஸ்ட் எடுக்கலையா அப்படின்னு வந்து டேங்கை பற்றி கேட்குறாரு. உடனே டேங்க் வந்து சொல்கிறாரு, அது நான் சொல்ல வேண்டியது நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கத்தி விட்றாரு. ஜங்குக்கு வந்து ஷாக்கு இப்படி கத்தினோன்னே. அவரு சைலண்டாக நிற்கிறாரு. டேங்க் வந்து ஒரு பில்லோ எடுத்து ஜங்க் மேலே விட்டு எறிகிறாரு. எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கத்துன வந்து நம்ம வயசு சொல்கிறாரு, எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ எனக்கு கேர் பண்ணிக்கிறது பிடிக்கல, என்னை சேவ் பண்ணுறது பிடிக்கல, என்னோட ஃபீலிங்ஸ் வளர பற்றி அது எனக்கு பிடிக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகிறாரு. எனக்கு ஹர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உன்னை பற்றி யோசிக்கிற பற்றி அதுவும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் உட்கார வைக்கிறாரு. டேங்க் அப்படி யோசிக்கிறாரு, நீ மட்டும் வந்து கையில் கட்சினா அவனை அவ்வளோதான், அவனை வந்து நான் பிரிட்ஜ்லேருந்து தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு அப்படி உடனே போய் ஆனால் அவரோட ஃபேஸில் இருக்க காயெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப வந்து கவலைப்படுறாரு. கவலைப்பட்டு உடனே வந்து ஜங்கு கிட்ட போய் ஜங்கு கூட தண்ணத்தை வந்து பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு வந்து காயெல்லாம் உனக்கு ஓகேவா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கீழே வந்து பார்க்குறாரு. கீழே காலில் வந்து பேண்ட் லைட்டாக வந்து கீழே மேலே எடுத்து லிஃப்ட் பண்ணிட்டு காலில் ஏதாவது காய வைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துக்கு மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு போய் இப்படிலாம் வந்து அடி வாங்கி நிற்கிற, உன் யார் இப்படிலாம் அடிச்சதுன்னு சொல்லிட்டு அழுகும் போது எல்லாம் பேசுறாரு. ரொம்ப மோசமான ஆளுங்களா இருக்காங்க இங்கே இருக்கலாம், பொட்டுன்னு வெட்டுவேன்றாங்க, பொட்டுன்னு குத்துவேன்றாங்க, என்ன இது இவ்வளோ காயம் இருக்கு பாரு உடம்புன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாரா. ஜங்குக்கு வந்து பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அதை வந்து டைம் பார்த்துட்டு உனக்கு என்ன சிரிப்பா தெரியுதா நல்லது பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு உடனே வந்து ஜங்கு சொல்கிறாரு சாரி அப்படின்றாரு. உடனே வந்து டேங் வந்துட்டு கன்ஃபியூஸில் பார்க்குறாரு, எதுக்கு சாரி சொல்கிறாங்க அந்த மாதிரி. உடனே வந்து ஜங்கு சொல்கிறாரு, அன்றைக்கி வந்து உன்னை வந்து நான் ஹர்ட் பண்ணுறதுக்கு சாரி, நான் அதுவும் வந்து தெரிஞ்சு சொல்லலை, அன்றைக்கி நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், நீ அப்போ திடீர்னு வந்து பின்னாடி கத்திட்டு வந்தோடனே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி வந்து என்னென்னமோ பேசிட்டேன், அதுக்கெல்லாம் சாரி, நான் மீன் பண்ணல இந்த விஷயத்தையும் அப்படின்னு வந்து சொல்கிறார். உடனே வந்து டேங்க் இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வந்து சொல்கிறாரு, அப்போ நீங்கள் வந்து நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து ஜங்கு கிட்ட கேட்காரு. ஆமாம் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து உடனே வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. உடனே டேங்க் ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு, அப்படியே பிடிக்கிறாரு. சில டேங்க் என்ன பண்ணுறாரு, போய் ஜங்கு போய் கட்டி பிடிச்சிடாரு. கட்டி பிடிச்சோடனே வந்து அப்போ தான் தெரியுது வந்து ஜங்கு ஃபீல் பண்ணுறாரு, நீ என்ன இது இவ்வளோ ஹைட்டாக இருக்காரு அப்படின்ட்டு. இது கட்டி பிடிச்சோடனே வந்து ஓனால் காமிச்சிட்டாரு. அழுதுட்டு இருக்கும் போது சொல்கிறாரு, நான் நினச்சேன் நீங்கள் வந்து எனக்கு கேரி பண்ணிக்க மாட்டீங்க, என்கிட்ட எப்பயுமே மீனாக தான் நடந்துப்பீங்க, அது மட்டும் நான் நினச்சேன் அப்படின் போது ஸ்டாப் பண்ணிடுறாரு பேசுறதுக்கு. அதுக்கு உடனே வந்து ஜங்குக்கும் வந்து டேங்கை ஹக் பண்ணிவிட்டு நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டது டேங் வந்து உடனே சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு காப்பாற்ற வர மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பிலே சொல்கிறாரு. சொல்லும் போது வந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்கு பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, ஆனால் மனசு யோசிக்கிறேன் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் டேங்க் கிட்ட வந்து ஜங்கு சொல்கிறாரு, உனக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு. உடனே வந்து டேங் வந்து கேட்குறாரு, என்ன பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆமாம் நீ சொன்னி என்கிட்ட பண்ண முன்னாடி வரைக்கும் நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணுறேன், இருந்தாலும் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வந்து டேங்க் அப்படிலாம் இல்லைன்றாரு. உடனே வந்து அப்படி இல்லையா, ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. உடனே வந்து டேங்க் நான் என்ன கேட்டேன், இப்போ நான் இந்த மனுஷன் சொன்னதாக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கு. உடனே வந்து நீங்கள் திரும்பி சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிக்கும்னு நான் சொல்கிறேன், காதல் விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து டேங்க் ஹாப்பியில் என்ன பண்ணுறதே தெரில, அவர் பாட்டு சிரிக்கிறாரு மனசுக்குள்ளே. உடனே வந்து ஜங்கு சொல்கிறாரு, நான் சும்மா தான் சொன்னேன், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காது அப்படின்னு வந்து டேங்க் கிட்ட ஜங்கு சொல்கிறாரு. டேங்க் வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு, என்னடா அது ஐயோன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளை எடுத்துட்டு வந்து ஜங்கு கூட ஜங்கிலே வச்சுறாரு. அது வந்து அவரோட காலில் பட்டு வந்து வலிக்க ஆரம்பிச்சிட்டு அவருக்கு கத்துறாரு ஐயோ அப்படின்ட்டு. வந்து டேங்கோ வந்து என்னாச்சுன்னு வந்து கால் பார்க்குறாரு. ஒரு கால் பிடிச்சி கதறிட்டு இருக்காரு. இவர் வந்து சாரி அப்படின்றாரு. உடனே வந்து ஜங்கும் இல்லை பரவாயில்ல அப்படின்றாரு.